ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இது. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டாப்பிக்கை யாருமே வந்து விட்டுறாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இன்னைக்கு இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தரலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தரலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 பார்த்தீங்கன்னா 12 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அனைத்தும் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்றது. 12 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அனைத்தும் எதை பத்தி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பத்தி தான் கூறுது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 வந்து இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 வகைப்படும். அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 வகைப்படும். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் வந்து இருந்தது. அதுல வந்து சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. நீக்கிட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கும். அது என்னென்ன உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, சமயச்சார்பு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6 உரிமைகளும் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஆகும். இப்போ ஒவ்வொரு உரிமையும் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. பிரிவு 14 18 வரை உள்ள உரிமைகளை வந்து நம்ம சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத குறிக்கிறது. இந்த 6 உரிமைகளுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த 6 உரிமைகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல உள்ள பிரிவுகளை எல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 15 வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை வந்து தடை செய்கிறது. பிரிவு 16 வந்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறது. 17 தீண்டாமையை ஒழித்தல். 18 வந்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல். இது எல்லாமே வந்து சமத்துவ உரிமை ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை. பிரிவு 19 22 வரை உள்ள அனைத்து பிரிவும் பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமையாகும். பிரிவு 19 வந்து பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு, சங்கங்கள் அமைக்கிறதுக்கு, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாமே வந்து பிரிவு 19. பிரிவு 20 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பிரிவு 20. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A வந்து எது குறிப்பிடுது அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 19 பிரிவு 22 வரையும் சுதந்திர உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது பாத்தீங்கன்னா பிரிவு 23 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமையாகும். பிரிவு 23 பாத்தீங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுக்கிறது. பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறது. இது எல்லாமே வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையாகும். சமயச்சார்பு உரிமை. பிரிவு 25 28 வரையும் சமயச்சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்புறதுக்கு வந்து உரிமை உண்டு. பிரிவு 26 வந்து சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உரிமை. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பத்தி குறிப்பிடுது. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை பத்தி குறிப்பிடுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது வந்து ஒரே ஒரு பிரிவு தான் இருக்கும், 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி வந்து உரிமையை பெறலாம். எதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை மூலம் அவங்க வந்து
அவங்களுடைய உரிமையை வந்து பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி வந்து உரிமையை பெறலாம். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. இந்த பிரிவு 31 வந்து நீக்கியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 300A கீழ் வந்து ஒரு சட்ட உரிமையா வந்து இது வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து, அதாவது 6 உரிமைகளையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எந்தெந்த பிரிவு ஒவ்வொரு உரிமையிலையும் உள்ள அந்த பிரிவுகளுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் நல்லா டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து என்னென்ன கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாங்க பாத்தீங்கன்னா 2012 to 23 வரைக்கும் நாங்க எடுத்திருக்கோம். 2012லேருந்து 23 வரைக்கும் உள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்க எடுத்திருக்கோம். ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். அது என்னென்னன்னா ஆட்கொணர்வு, செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்தும். அந்த 5வது நீதி பேராணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி வினவு. 5 வகையான நீதி பேராணை வந்து படிப்பீங்க. அந்த 5 நீதி பேராணை என்ன அப்படிங்கிறதையும் நல்லா டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 14 வகைப்பாடுகளை அனுமதிக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துல வந்து சரத்து 14 வந்து வகைப்பாடுகளை வந்து அனுமதிக்கிறது. ஆனால் எதை வந்து தடை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்க சட்டத்தை வந்து தடை செய்யும். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுனா 21A. அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது? 6. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 6. அடிப்படை உரிமைகளில் எந்த விதி பட்டங்கள் ஒழிப்பு பற்றியது? ஆர்டிகல் 18 பாத்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் வந்து 14. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் 6. இந்திய அரசியலமைப்பின் ரத்து செய்யப்பட்ட சொத்துக்கான திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா 44. ஆண்டு வந்து 1978. இந்திய அரசியலமைப்பின் ரத்து செய்யப்பட்ட சொத்துக்கான திருத்த சட்டம் 44. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978. இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி எதுனா ஆர்டிகல் 32. இதுவும் முக்கியமான விஷயம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 17. பெசா சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? 1996 தான் இயற்றியிருப்பாங்க. தனி உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் அறிவித்தது? இந்திய உச்ச நீதிமன்றம். ஒரு தனி உரிமை என்பது அடிப்படை உரிமை அப்படின்னு எந்த நீதிமன்றம் அறிவித்ததுன்னா இந்திய உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பின் எப்பிரிவுகளின்படி பாதுகாக்கும் வேற்றுமைகள் செல்லத்தக்கவையாகும். பிரிவு 15ல் 4 மற்றும் 16ல் 4. எந்த பிரபல வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்த பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அறிவித்ததுன்னு பாத்தீங்கன்னா கோலக்நாத் வழக்கு. தடுப்பு காவலால் பாதிக்கப்படும் உரிமை, அது என்ன உரிமைனா சுதந்திரத்திற்கு எதிரான உரிமை. சுதந்திரத்திற்கான உரிமை. மத சுதந்திர உரிமைகளின் கீழ் வரும் சட்ட விதிகள் வந்து விதிகள் 25 to 28. 25ல இருந்து 28 பாத்தீங்கன்னா மத சுதந்திர உரிமைகளின் கீழ் வரும் சட்ட விதிகள் ஆகும். இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை வந்து அளிக்கிறது? பிரிவு 24. பிரிவு 24 தான் பெண் கல்வி பத்தி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை வந்து குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது. அந்த என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 19. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978. இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு தான் வந்து வழங்கியுள்ளது. இந்திய மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் எது வழங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் வந்து இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. சொத்துரிமையானது அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் 44.
எந்த அட்டவணை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துதுன்னா 14/18. இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் நவம்பர் 25, 1976 தான் இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவருடைய குழு தான் பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரை பரிந்துரை செய்யும். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது பார்த்தீங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்கு. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. சொத்துரிமை தான் அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கியிருப்பாங்க. தவறாக ஒருவரை காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணை நீதிமன்றம் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது? 6 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க. விதி 32 இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண். 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறொன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதி தான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குது அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பு இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் மற்றும் இந்திய ஒன்றியம். கல்வி உரிமை சட்டம் என்பது கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும்? உயர்கல்விக்கு பொருத்தமற்றது கிடையாது. எதுனா கல்வி உரிமை சட்டம். எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனிமனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது? மேனகா காந்தி வழக்கு. ஸோ இதுதான் கடவுச்சீட்டு பெறுவது தனிமனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் 25வது உத்தரவாதம் அளிப்பது எதுனா சமய உரிமை. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது? பகுதி 3. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல இந்த கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இன்னும் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால நான் அதை திரும்ப எடுக்கலை. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 6 அடிப்படை உரிமைகளையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.